சுயமரியாதை காக்கும் 3 புத்த போதனைகள். வாழ்க்கை மாற்றும் உண்மைகள். உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் சுயமரியாதையை இழந்து வாழ்கின்றீர்களா? புத்தர் கூறிய இந்த 3 போதனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். போதனை 1. தன்னை மதிக்காதவன் பிறரிடம் மதிப்பை எதிர்பார்க்க முடியாது. ஒரு இளைஞன் இருந்தான். அலுவலகத்தில் அனைவருக்கும் உதவுவான். தினமும் அனைவரையும் மகிழ்விக்க முயன்றான். யார் என்ன சொன்னாலும் சரி என்று தலையசைத்தான். யாராவது திட்டினாலும் அமைதியாக இருப்பான். தன் வேலையை விட மற்றவர்களின் வேலையை முதலில் செய்து முடிப்பான். ஒரு நாள் அவனுடைய உழைப்புக்கான பாராட்டை கூட வேறொருவர் பெற்றார். உடைந்த மனதுடன் அவன் வீட்டிற்கு சென்றான். அவன் மனதில் ஒரே கேள்வி, என்னிடம் என்ன குறை என்ற கேள்வி மட்டுமே. ஒரு காலையில் காட்டுப்பாதை வழியாக அமைதியாக அமர்ந்திருந்த புத்தரை சந்தித்தான். அவன் கண்களில் கண்ணீர், அவன் மனதில் மிகுந்த வேதனை. புத்தரிடம் கேட்டான், பகவானே, நான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறேன், அனைவரையும் மதிக்கிறேன். ஆனால் யாரும் என்னை மதிக்கவில்லை. ஏன் இப்படியாக நடக்கிறது என்றான். புத்தர் அமைதியாக அவனை பார்த்தார். அருகில் இருந்த ஒரு காலியான மண் பாத்திரத்தை எடுத்தார். அதை இளைஞனிடம் காட்டி கேட்டார், இந்த பாத்திரம் காலியாக இருந்தால் யாராவது அதில் தண்ணீர் ஊற்றினால் மட்டும்தான் அது பலன் தருமா என்று. இளைஞன் சொன்னான், ஆமாம் பகவானே என்று. காலியாக இருந்ததால் எந்த பயனும் இல்லை. புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் சொன்னார், அதே போலத்தான் மனிதனும். உன் மனதில் சுயமரியாதை இல்லை என்றால், உன் மதிப்பை நீர் உணரவில்லை என்றால் மற்றவர்கள் அதை நிரப்ப முடியாது. நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாளில்தான் மற்றவர்கள் கூட உன்னை மதிக்க தொடங்குவார்கள் என்றான். வாழ்க்கை பாடம். பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மை மதிக்க வேண்டும். சுயமரியாதை உள்ள மனிதனையே உலகம் மதிக்கிறது. உன்னை நீ மதிக்க தொடங்கும் நாளே உலகம் உன்னை மதிக்க தொடங்கும் நாள். போதனை 2. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு தந்தையும் மகனும் கழுதையுடன் பயணம் செய்தார்கள். முதலில் மகன் மட்டும் கழுதையில் அமர்ந்து பயணம் செய்தான். வழியில் சென்றவர்கள், என்ன மகன் முதிய தந்தையை நடக்க வைக்கின்றானே என்று பேசினார்கள். உடனே மகன் இறங்கி தந்தையை அமர வைத்தான். சற்று தூரம் சென்றதும், பாருங்கள், தந்தை மட்டும் சுகமாக செல்கிறார், மகன் நடக்கிறான் என்று மீண்டும் பேசினர். இருவரும் கழுதையில் அமர்ந்தனர். சற்று தூரம் சென்ற பின், ஐயோ பாவம் அந்த கழுதை என்று குறை கூறினார்கள். இறுதியில் இருவரும் நடக்கத் தொடங்கினர். கழுதை இருந்தும் நடக்கிறார்களே, எவ்வளவு முட்டாள்கள் என்று சிலர் சிரித்தனர். அதை கண்ட புத்தர் கூறினார், மக்களின் கருத்து காற்றை போன்றது. அது ஒவ்வொரு கணமும் திசை மாறும். அந்த காற்றை பிடிக்க ஓடாது. உன் மனதை நிலையாக வைத்துக்கொள் என்றார். வாழ்க்கை பாடம். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சித்தால் இறுதியில் உன்னையே நீ இழந்து விடுவாய். மக்களின் வாயை மூட முயற்சிக்காதே. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். போதனை 3. அவமதிப்பை ஏற்காதே. ஒரு நாள் புத்தர் ஊருக்குள் நடந்து சென்றார். ஒருவன் கோபத்துடன் ஓடி வந்தான். நீ பொய்யான துறவி, உன் போதனைகள் யாருக்கும் தேவையில்லை என்று கடுமையாக திட்டினான். ஆனால் புத்தர் அமைதியாக நின்றார். சிறிது நேரம் கழித்து மெதுவாக கேட்டார், நண்பனே, நீ ஒருவருக்கு ஒரு பரிசு கொடுத்தால் அவர் அதை வாங்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று. அவன் சொன்னான், என்னிடமே இருக்கும். புத்தர் சிரித்தபடி கூறினார், அப்படியே உன் கோபத்தையும் உன் அவமதிப்பையும் நான் ஏற்கவில்லை. அவை இன்னும் உன்னிடமே இருக்கின்றன என்றார். அந்த மனிதன் தலை குனிந்து நின்றான். அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. மற்றவர்களின் வார்த்தைகள் அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளும் நம் மனம்தான் நம்மை காயப்படுத்துகிறது. வாழ்க்கை பாடம். பிறர் பேசும் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதில்லை. அதை மனதில் சுமந்து செல்லும் நாம் தான் நம்மையே காப்பாற்றிக் கொள்கின்றோம். புத்தர் கூறுகிறார், தன்னை வென்றவனே உண்மையான வெற்றியாளன் என்று. சுயமரியாதையை காக்கும் மனிதன் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உடைந்து போக மாட்டான்.
புத்தரின் இந்த 3 போதனைகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் உறுதியாகவும் மாறும். உங்கள் மனம் அமைதியாகும். உங்கள் வாழ்க்கை உயரத் தொடங்கும்.